Hello students, next chapter number 15 exercise 15.1ல 19th sum பார்க்க போகிறோம். sum number 1ல இருந்து 18 sum வரைக்கும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம 19th sum பார்க்கலாம். A child has a die whose 6 faces show the letter as given below. A, B, C, D, E, A. இந்த மாதிரி இந்த டைஸில் வந்து இந்த 6 letters இருக்குது. The die is thrown once. What is the probability of getting first subdivision A, second subdivision D? ஸோ டைஸை த்ரோ பண்ணதுக்கப்புறம் ஏ கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ, டி கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சம் பார்க்கலாம். இப்போ ஸோ டைஸில் மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. ஸோ தேர்ஃபோர் total number of outcomes is equal to n of s is equal to 6. Okay. So first subdivision என்ன கேட்டிருக்காங்கன்னா probability of getting A. Probability of getting A. So probability of getting A is equal to n of A divided by n of S. So number of A, இந்த டைஸில் எத்தனை ஏ இருக்குன்னு பாருங்கள். 1, 2, 2 ஏ இருக்குது. ஸோ அதனால் என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை என் ஆஃப் எஸ் வந்து 6, இஸ் ஈக்குவல் டு 2 1s are 2, 2 3s are 6. ஸோ 1 divided by 3. ஸோ தேர்ஃபோர் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 divided by 3. செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டி. ப்ராபபிலிட்டி ஆஃப் getting D. So probability of getting D க்கு என்ன ஃபார்முலான்னா n of D divided by n of S. So number of D in the sample space வந்து பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை D இருக்குன்னு பாருங்கள். ஒரே ஒரு D தான் இருக்குது. ஸோ அதனால் n of D வந்து 1 divided by n of S வந்து 6. ஸோ 1 divided by 6 தான் probability of getting D ஓட ஆன்சர். ஸோ இதோட 19th சம் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு நம்ம 20th சம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சாப்டர் நம்பர் 15ல் எக்ஸசைஸ் 15.1ல் 20th சம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 1லேருந்து 19th சம் வரைக்கும் ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இப்போ 20th சம் பார்க்கலாம். சப்போஸ் யூ ட்ராப் எ டை அட் ரேண்டம் ஆன் தி ரெக்டாங்குலர் ரீஜன். ஸோ இந்த ரெக்டாங்குலர் ரீஜனில் ஒரு டைஸை உருட்டுறீங்க. What is the probability that it will land inside the circle with diameter 1 meter? ஸோ டைஸ் உருட்டின டைஸ் வந்து இந்த சர்க்கிள்குள்ளே விழுகிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிளும் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்து 1 மீட்டர். ஓகே. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலான்னா ப்ராபபிலிட்டிக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் E is equal to number of favorable outcome divided by total number of outcomes. இங்கே நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்ங்கிறது எதை குறிக்குதுன்னா டைஸை உருட்டும் போது இந்த சர்க்கிளுக்குள்ளே விழுந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்க்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா சர்க்கிளோட ஏரியா கால்குலேட் பண்ணணும். ஸோ இது ஃபுல்லாகவே ஏரியா தானே. இந்த ஷேடட் போர்ஷன் எல்லாமே ஏரியா தான். இந்த ஷேடட் போர்ஷனில் டைஸ் விழுந்துச்சு அப்படின்னா எவ்வளோ விழுகிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்க்கு நம்ம ஏரியா ஆஃப் த சர்க்கிள் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் is equal to area of circle. ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர் வந்து டயாமீட்டர் டிவைடட் பை 2. டயாமீட்டர் டிவைடட் பை 2 டு தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு டயாமீட்டர் டிவைடட் பை 2. டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். ஸோ 1 divided by 2 to the whole square which is equal to
pi into 1 divided by 4 is equal to pi divided by 4. இதுதான் number of favorable outcomes. Okay. Next, total number of outcomes நம்ம calculate பண்ணணும். Total number of outcomes. So, total number of outcomes na இந்த total area. அப்போ total areaங்கிறது இந்த rectangle. இந்த rectangleோட area நம்ம calculate பண்ணிக்கணும். rectangleோட area என்ன? L into B. Total number of outcomes is equal to area of rectangle. Is equal to L into B. So length வந்து 3 கொடுத்துருக்காங்க, breadth வந்து 2 கொடுத்துருக்காங்க. 3 into 2 6. Okay. இப்போ நம்ம probability calculate பண்ணலாம். probability of dice landing inside the circle. probability of dice landing inside the circle is equal to number of favorable outcomes divided by total number of outcomes. So number of favorable outcomesங்கிறது area of the circle already calculate பண்ணியிருக்கோம். Okay. So number of favorable outcomesங்கிறது area of the circle. number of favorable outcomesங்கிறது area of the circle already calculate பண்ணியிருக்கோம். pi divided by 4. So pi divided by 4 whole divided by total number of outcomes. total number of outcomesங்கிறது area of the rectangle. இதுவும் calculate பண்ணியிருக்கோம் 6 divided by 6 divided by 1. ஸோ கீழே எதுவுமே இல்லைனால நம்ம 1 போட்டுக்கிறோம். is equal to pi divided by 4 into இந்த 1 வந்துட்டு மேலே போயிடும். ஸோ 1 divided by 6 is equal to pi divided by 6 4s are 24. So therefore probability of dice landing inside the circle is pi divided by 24. So இதான் வந்துட்டு 20th சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம 21th சம் பார்க்கலாம். தேங்க்யூ.